சுவாமி எல்லாரும் உட்காருங்க. சுவாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம். எங்க ஐயாவை பாக்குறதுக்கு யாரு வந்தாலும் அவங்கள உபச்சாரம் பண்றது எங்களுடைய வழக்கம். பாத்தீங்களா சாமிகளுக்கு எந்த அளவுக்கு கௌரவம் கொடுக்கறாங்கன்னு. எப்பவுமே மேன்மக்கள் தான். சாமி எதுக்கு இத்தனை தாயத்து கட்டிக்கீங்க? அந்த தாயத்து தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நாம நல்லா இருக்கணும்னா நம்ம ஐயா நல்லா இருக்கணும். நம்ம ஐயா நல்லா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தாயத்து கட்டணும் சுவாமி. தாயத்தா? ஆமா சுவாமி. இத பாருங்க, இது பழனிமலை முருகனோட தாயத்து, இது திருப்பதி வெங்கடாஜலபதி தாயத்து, இது திருச்செந்தூர் முருகன் தாயத்து, இது கொல்லூர் முகாம்பிகை தாயத்து, இது மதுரை மீனாட்சி அம்மன் தாயத்து, இது காஞ்சி காமாட்சி அம்மன் தாயத்து. இந்த வீட்டுல நல்லது நடக்கணும்னு ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் தாயத்து வாங்கி கட்டியிருக்கேன் சுவாமி. இது விசேஷமா ஹரிஹர புத்திரன் ஐயப்பனோட தாயத்து. இது சுவாமியே சரணம் ஐயப்பா. உண்ட வீட்டுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக கோயில் கோயிலா போய் தாயத்து கட்டிருக்கீங்களே, அதுக்காகவாது ஐயப்பன் உங்களை காப்பாத்துவான். சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். 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 சுவாமி சுவாமி சாட்சாத் ஹரிஹர புத்திரனே உங்களுக்கு நேர்ல தரிசனம் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட உங்களை நேர்ல பாக்குறது அந்த ஐயப்பனையே நேர்ல பார்த்தது மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை விட என்ன வேணும்? சுவாமி சரணம். சுவாமி, இவங்க ஐயப்பமாரெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து வராங்க. அவங்க கோயில்ல ஒரு கச்சேரி வச்சிருக்காங்க. அந்த கச்சேரிக்கு முதல்ல நம்ம மணிகண்டன் பாட்டு பாடினார்னா நல்லா இருக்கும்னு அவங்க எல்லாம் விரும்புறாங்க. அதுக்கு நீங்க தான் உத்தரவு. சுவாமி சரணம். சுவாமி சரணம். அனுகிரகம் பண்றவனும் அவனே, அள்ளி கொடுப்பவனும் அவனே. சேவை பண்ணணுங்கிற மனப்பான்மையை ஐயப்பன் நமக்கு கொடுத்துட்டான்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். என்ன தேதின்னு சொல்லுங்க. வர 18ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு. 18ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு. மணிகண்டா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்றேன்ப்பா. சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி சரணம்.
ஐயப்பா ஐயப்பா என்னங்க எதுக்காக அப்படி கத்துனீங்க? என்ன ஆச்சு? அப்பா என்ன திடீர்னு சத்தம் போட்டீங்க? என்னாச்சு? என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஒரு அற்புதமான கனவு கண்டேன். அந்த கனவுல ஐயப்ப சாமியை பார்த்தேன். ஸ்வர்ண அலங்கார பூஷிதனா ஐயப்பன். வைரம், பச்சை, நீலம், கோமேதகம், பவளம், பச்சை, புஷ்பராக கற்கள் முன்ன பிரகாசமா காட்சி கொடுத்த ஐயப்பன். என் ஜென்மம் பரிபூர்ணமாயிடுச்சு. கால்ல தங்க சலங்கைகள் கட்டி, பட்டு பீதாம்பரம் உடுத்தி, தோள்ல பொன் ஆபரணம், இடுப்புல வைர ஒட்டியானம், மோகன மாலை, முத்துச்சரம், ரத்தின மாலை. ஓ, என்ன அற்புதம், என்ன ஆனந்தம். நானும் அதே மாதிரி ஆபரணங்களை செய்ய சொல்லி ஐயப்ப சாமி உடம்புல பூட்டி என் கண் குளிர பார்த்து ஆனந்தம் அடையணும். அதான் என் ஆசை. உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா. அந்த ஹரிஹர புத்திரனோட அலங்காரத்தை பாக்குற பாக்கியம் எனக்கும் கிடைக்கட்டும். தெய்வம் மாதிரி இருந்த அப்பாவுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே. நீங்க மருமகனா இருந்தாலும் பெத்த புள்ளைக்கு மேல பாசம் காட்டினாரு, அது தப்பா? நீ வேலைக்காரனா இருந்தாலும் உன்னை பெத்த மக மாதிரி பாத்துக்கிட்டாரு, அது தப்பா? அப்பேற்பட்ட நல்லவருக்கு உங்களால எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? பகவதி, சரியான இடத்துல உயிரை கிட்ட வராத. உன்ன மாதிரி அயோக்கியன என் புருஷன் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படிப்பட்ட காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? I am sorry to say this. சங்கர சுவாமிகளும் மணிகண்டனும் சபரிமலைக்கு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது பாம் பிளாஸ்ட் ஆனதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு.